ஹாய் கைஸ், இந்த ஐபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச். ஸோ ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போறாங்க. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க, இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்பொழுது பிளேயர்ஸ் வைஸ் ஆர்சிபி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ், அதாவது இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ். ப்ளஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வைஸ் நம்ம ரேட் பண்ணும் பொழுதும் வந்து ஆர்சிபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் சைடாக தெரியுறாங்க. இந்த சேம் டைம் பஞ்சாப் கிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா பிளேயருமே அன்கேப்டு பிளேயர் தான். பட் இதை வச்சு நம்ம பெருசாக கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா கூட அன்கேப்டு பிளேயர் ஐபிஎல் முதல் நாக் அவுட் கேம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த கேட்டகரியில் ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்சிபி நிறைய முறை சோக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயருக்கு கொஞ்சம் அனுபவமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் டு பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவல். ஸோ ஜோஸ் ஹேசில்வுட், அதற்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆஸ்திரேலியாவுக்காக ஆடி இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. புவனேஸ்வர் குமார், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுபவமிக்க பிளேயர்கள் வந்து இந்த டீமில் வந்து இருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த மாதிரி க்ரூஷியல் டைம்ஸில், க்ரூஷியல் கேம்ஸில் ஒரு முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்குறதுக்கு. அண்ட் மூணாவது பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆல்ரெடி சண்டிகரில் நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி கம்ஃபர்டபுளான ஒரு வின் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸை இதே கிரவுண்டில் பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். மைனஸ் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது ரஜத் பட்டிதார், கேப்டன் ரஜத் பட்டிதாரோட ஃபார்ம் அவங்களுக்கு பெரிய மைனஸாக இருந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுடைய மிடில் ஆர்டரில் பெரிய அளவில் எந்தவித கான்ட்ரிபியூஷனும் வரல. ஒன்று டாப் ஆர்டர் அடிச்சு கொடுப்பாங்க, இல்லை கடைசியில் வந்து டிம் டேவிட் அடிச்சு ஒரு சில மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியாக தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி இருந்திருக்கு. ஸோ ரஜத் பட்டிதாரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கன்சர்னாக இருக்கு. அண்ட் இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்சிபி நம்ம லிட்டரலாக வந்து இன்டர்நேஷனல் டீம் கூட கம்பேர் பண்ணலாம். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு நியூசிலாந்து கூட பெட்டர் ஆடுவாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா மோஸ்ட்லி பிளே ஆஃப் நாக் அவுட்ஸ் கேம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சோக் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் ஆர்சிபியும் வந்து இருந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸும் அதுக்கு லேசிப்பட்ட டீம் இல்லை, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையர் இந்த மாதிரியான மேட்சஸ் அண்ட் பிளே ஆஃப் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது சோக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு முறை ஆல்ரெடி ஃபைனலுக்கு வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளே ஆஃப்ல நிறைய முறை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ அது மேபி அவங்களுடைய இதை வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸோட பிளஸ் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆல்ரெடி டைட்டில் வின் பண்ண ஒரு கேப்டன், ஸோ லீட் பண்றாரு ஸ்ரேயஸ் ஐயர். பெரிய லெவலில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு இருந்தாலும் கூட அந்த டீம் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. ஸோ மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பிளஸ் ரிக்கி பாண்டிங். ஸோ கோச் எதுக்கு இன்வால்வ் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் நிறைய இந்த மாதிரி பெரிய கேம்ஸ்ல எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கு. எக்கச்சக்கமான டிராஃபிஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா டீமுக்கு. ஸோ டெஃபினட்டா அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். மைனஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கோ யான்சன் கிளம்பியாச்சு. ஸோ அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற அப்டேட் வருது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். குறிப்பாக நியூ பாலில் அர்ஷதீப்போட சேர்ந்து போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பேட்டிங்லையும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரோல் பிளே பண்ணுவார். ஸோ அதுவும் வந்து இங்கே அடி வாங்குது. ஸோ அதனால இது ஒரு பெரிய மைனஸ் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் நிறைய மாறிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க நாக் அவுட்ஸ்ல பெருசாக ஆடின ஒரு டீம் கிடையாது. பிளே ஆஃப் அதெல்லாம் போனதே கிடையாது. கடைசியாக அவங்க பிளே ஆஃப் போனது ஜார்ஜ் பெய்லி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் போனாங்க. அதெல்லாம் வீரேந்திர சேவாக் ஐபிஎல் ஆடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த சமயத்தில் பிளே ஆஃப் போனாங்க. அதற்கப்புறம் இப்போ தான் அவங்க வந்து ஒரு பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது மேபி அவங்களுக்கு ஒரு ரிஸ்கில் போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிரியான்ஸ் ஆர்யா, சிம்ரன் சிங்கு, அதுக்கப்புறம் சசாங்க் சிங்கு கூட பிளே ஆஃப்லாம் இந்த மாதிரி ஐபிஎல்ல ஒரு நாக் அவுட் கேம் ஆடின அனுபவம் கட்டாயம் கிடையாது. ஸோ அதில் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அண்ட் ஆர்சிபிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஜோஸ் ஹேசில்வுட் அண்ட் டிம் டேவிட் ரெண்டு பேருமே இந்த மேட்சுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத
ஜிதேஷ் சர்மா போன மேட்சோட டாஸ்லேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமையும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முலன்பூர் ஸ்டேடியம் சண்டிகரில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஓகே, 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. பாஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்க விரும்பணும் அப்படின்னு நினைக்காதவங்க. டெலிகிராம் சேனலில் வழக்கம் போல இந்த மேட்ச்சுக்கும் டீம் கொடுத்துருவோம். ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். ஸோ இந்த ஆப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய முதல் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் கான்டெஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ரியல் கேஷ் அமௌண்ட் மூலியமா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த முலன்பூர் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இனிஷியலா நியூ பால்ல கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ நியூ பால்ல பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 160 170 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல பேட்டிங் பிச்சு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லைவா பிச்சு ரிப்போர்ட் பார்த்தோன்னா இன்னும் கூட பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதை பார்த்துட்டு மேபி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெரிய பவுண்டரி தான். ஸோ அதனால வந்து ஆவரேஜ் ஸ்கோரிங்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்மியான மேட்ச் தான் ஆடி இருக்காங்க இந்த கிரவுண்டில். 9 மேட்ச் ஆடி இருக்காங்க. சேசிங் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் கொஞ்சம் அதிகப்படியாக வின் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ 5 மேட்ச் 4 மேட்ச் அப்படிங்கிறது T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக கொஞ்சம் ஹைலி கொஞ்சம் ஒரு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி சேசிங் டீம் தான் எப்பயுமே அதிகமாக வின் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீமு மோஸ்ட்லி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 ஸோ மார்க்கோ யான்சன் முன்னாடி சொன்ன மாதிரி கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒமர்சாய் போன மேட்ச் இல்லை, அவர் ஷோராக ஆடுவார். ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுனால அவர் கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஜேமிசனை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவர் அந்தளவுக்கு பிரமாதமான ஃபார்ம்லேயும் இல்லை. நீங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபிலே பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து பயங்கரமாக ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். கண்டிஷனும் பெரிய அளவில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற கண்டிஷனாக இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ஷேவியர் பார்ட்லெட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸும் போடுவார் ஷேவியர் பார்ட்லெட்டை. ப்ளஸ் வந்து பேட்டிங்லையும் ஜேமிசனால் என்ன பண்ண முடியுமோ அதே ரோல் வந்து ஷேவியர் பார்ட்லெட்னாலையும் பண்ண முடியும். பிக் பாஸ் கேம் மாதிரி கேம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேட்டிங்லேயும் இவரால் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ சேவியர் பார்ட்லெட் ஆட வைக்க போகிறாங்களா இல்லை வந்து கெயில் ஜாமிசன் ஆட போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சகேல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தால் கூட உள்ளே வந்துடுவார். ஃபிட்டாக இல்லாத பட்சத்தில் அவரை வைசாக் விஜயகுமார் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகல் ஃபிட்டாக இருந்தால் கூட வைசாக் விஜயகுமார் ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பட் யாரை ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா போன மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு வைசாக் விஜயகுமார். சகல் இல்லாத ரோலை ஹர்ப்ரீத் பிராட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதனால சகல் உள்ள வந்தாலும் ஹர்ப்ரீத் பிராட் ஷோராக ஆடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்கு. பிரப்சிம்ரன் சிங் நல்லா கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. பிரியான் சாரியா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் முக்கியமான ஒரு சில மேட்சஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. இங்கிள் சூப்பரான ஒரு சமயத்தில் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இவர் த்ரூ அவுட் அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்தே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் வாய்ப்பு பெருசா இந்த ஐபிஎல் சீசன்ல அவர் கிடைக்கல. போன மேட்ச் கிடைச்சது, அதை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பீக் ஃபார்ம்ல இருக்காரு. நேகால் வதிரா, சசாங்க் சிங்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை, சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் பயங்கர டாப் ஹெவியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நாக் அவுட் ப்ரெஷர்ல மாட்டிக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சும் நம்ம ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸோட ஓவர்ஸ் கொஸ்டினபிள் தான். ஏன்னா போன மேட்ச் நிறைய ரன்ஸ் கொஞ்சம் அடிச்சாங்க அப்படின்னாலும் கூட ஓவர்ஸ் பெருசா அவர் போடல. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஒமர்சாய் ஓவர்ஸ் கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஒரு சில விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங்லாம் விக்கெட் டேக்கிங் பவுலர். வைசாக் விஜயகுமாரை நீங்க அந்த கேட்டகரியில சேர்த்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிக்கா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், இங்கிள்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங், ஸோ இவங்க எல்லாரும் மோஸ்ட்லி சூப்பரான ஒரு பிக்கு. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பார், வைசாக் விஜயகுமார், அது இவங்களெல்லாம் வந்து நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஒமர்சாய் இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம்.
ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோஸ் ஹேசல்வுட் அதுக்கப்புறம் டீம் டேவிட் 2 பேருமே இந்த மேட்ச் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறத போன மேட்சோட டாஸ்ல ஜிதேஷ் சர்மா சொல்லிட்டாரு. ரஜத் பட்டிதார் ஃபிட்டா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஃபிட்டா இல்லை அப்படின்னா திரும்ப ஜிதேஷ் சர்மா கேப்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிறையவே. அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 டவுன்ல மயங்க் அகர்வால் பேட்டிங் ஷோரா வந்துருவாரு. 2 டவுன்ல வந்து ரஜத் பட்டிதார். ஏர்லி விக்கெட் 2-3 விக்கெட் போயிருச்சுன்னா குருணால் பாண்டியாவுக்கு பேட்டிங்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்அவே ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமோரியோ ஷெஃபர்டு, அதற்கப்புறம் குருணால் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆர்டர் மாறிடும். ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த 6th பவுலிங் ஆப்ஷன் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. ஸோ அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பட் 6th பவுலிங் ஆப்ஷன் ரொமோரியோ ஷெஃபர்டு தான். அதுல எந்த இது சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல விராட் கோலி, ஜோஸ் ஹேசல்வுட், அதற்கப்புறம் வந்து பில் சால்ட். ஸோ இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்காக இருப்பாங்க ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்ல நீங்க மித்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எஸ் தயால், புவனேஸ்வர் குமாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் இந்த சீசன்ல வரல. ஸோ பாசிபிளி பிளே ஆஃப்ல வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொமோரியோ ஷெஃபர்டு பேட்டிங்கை வந்து அவருக்கு இந்த சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா அவருக்கு பேட்டிங் வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்கல. போன மேட்ச் 220 ரன்ஸுக்கு மேலே சேஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவர் பேட்டிங்கே வரல. அந்த அளவுக்கு நல்ல பேட்டிங் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு டீமா இருக்கு ஆர்சிபி. அதனால ஷெஃபர்டுமே கூட இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கியான பிக்கு தான். லோ பர்சன்டேஜ் பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் தான் போயிருக்கேன். நேகால் வதீரா ஒரு சாலிடான பிக்கா தெரிகிறாரு எனக்கு. இனிஷியலா ஒரு 2 விக்கெட் போனுச்சு அப்படின்னா நேகால் வதீராட்ட இருந்து ஒரு நல்ல நாக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. வைசாக் விஜயகுமார் ஆல்ரெடி ஒரு ஆர்சிபி பிளேயர் தான். ஆர்சிபிக்காக ஆடி இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப கம்மியான மினிமல் மேட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. 2 மேட்ச்லயுமே ஒரு மாதிரி மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் போன மேட்சும் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ கட்டாயம் வந்து இந்த மேட்ச் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஜமதுல்லா உமர்ஜா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. மார்க்கோ யான்சன் இல்லாதனால இவருடைய ரோல் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆர்சிபி-போட சேர்ந்து நியூ பால் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பேட்டிங்ல கொஞ்சம் டெப்த் வரைக்கும் போனுச்சு அப்படின்னா ரன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து நம்ம. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். குருணால் பாண்டியா என்னமாவது பண்ணி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. பேட்டிங்லயும் கொஞ்சம் கீழே போனுச்சு அப்படின்னா பேட்டிங்லயும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொமாரியோ ஷெஃபர்ட் எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் மேட்ச் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு நான் ஷெஃபர்ட் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரா பவுலர் யாரோடய ஆடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து அந்த டிசிஷன் நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். மற்றபடி வேற எந்த சேஞ்சும் இல்லை. மோஸ்ட்லி வந்து இதான் டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸ் விக்கெட்ஸுக்காண்டி ஒரு சில பவுலர் எடுக்கணும்னா நீங்கள் புவனேஸ்வர் குமாரை கன்சிடர் பண்ணலாம். அதே போல் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ் பவுலராக நீங்கள் வைசாக் விஜயகுமாரை கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் போகிறவங்க டெஃபினட்டாக கிராண்ட் லீக்ஸில் மார்க்கஸ் டோனிஸ், அதுக்கப்புறம் வந்து அஸ்மதுல்லா உமர்ஜாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சஜஷனு. ஸோ மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணி போடுறவங்களுக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கு ஐடியா இருக்கும். டாப் ஆர்டர் விக்கெட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பிரியான் சாரியா, பிரம்சிம்ரன் சிங், பில் சால்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உங்கள் டீம்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு சஷாங்க் சிங், அதுக்கப்புறம் நேகால் வதீரா, அங்கிட்டு இந்த சைட்ல இருந்து ஜிதேஷ் சர்மா மாதிரி இல்லை டிம் டேவிட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்லி விக்கெட் ப்ரெடிக்ட் பண்ணி போடுறவங்களுக்கு ஆனால் ஒரு சின்ன சஜஷன். இதான் டீமு. ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் அப்டேட் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.